ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன வயசுலேயே நமக்கு என்னென்ன பழக்கம் இருக்குதோ அது கடைசி வரைக்கும் தொடரும். குறிப்பாக அந்த நேரத்தில் கெட்ட பழக்கம் வந்துடுச்சுன்னா, ஏன்னா நல்ல பழக்கம் கூட போக போக மாறிடும், ஆனால் கெட்ட பழக்கம் அப்படியே தொடரும். ஸோ அதனால தான் அந்த குழந்த பருவத்தில் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா பிஞ்சிலே பழுத்ததுன்னுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் மெயினாக அந்த குழந்தைங்க கிட்ட வந்து இந்த ஆபாசமான படங்கள் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறது என்னென்னா அவங்களுடைய குழந்தைத்தன்மை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த பசுமரத்து ஆணி மாதிரி குழந்தை மனதில் வந்து எல்லா விஷயங்களும் போய் பதியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தை வந்து ஒரு 2 வயதுலலாம் வந்து பேச ஆரம்பிச்சிடுது இல்லையா? 2-2.5 வயசுலலாம் பேச ஆரம்பிச்சிடுது. ஒரு லாங்குவேஜை 2.5 வருஷத்தில் கற்றுக்க முடியுமா? நம்ம பெருசானதுக்கப்புறம் என்ன இல்லையா, இங்கிலீஷ் மீடியமே படித்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல. ஆனால் அந்த குழந்தை 2.5 வயசில் ஒரு மொழியே பேசுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் அந்த குழந்தை பருவத்துக்குள்ள ஒரு மகிமை. அதுக்கு காரணம் வந்து அது தூய்மை. அது வந்து அப்படியே க்ளீன் ஸ்லேட்டாக இருக்குது குழந்தையுடைய மனசு. ஸோ அதில் என்ன எழுதுனாலும் அழகாக ஆழமாக பதிவாயிடுது. ஸோ அதனால் அந்த நேரத்தில் எழுத வேண்டியது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கணும். கெட்ட விஷயங்களாக இருந்துடுச்சுன்னா வாழ்க்கையை நாசமாக போயிடும். ஸோ நிறைய பேர் என்ன எல்லாருக்குமே வந்து என்ன தான் அவங்க அம்மா வந்து மோசமாக சமைச்சாலும் அம்மாவுடைய உணவு தான் ஃபேவரட்டாக இருக்கும். அதுக்கு காரணமும் வந்து சின்ன வயசுலேயே முதல்ல அந்த குழந்தை பழக்கமாகிறது அந்த உணவுக்கு தான், அவங்க அம்மாவுடைய உணவுக்கு தான். அது ஒரு முக்கியமான காரணம். ஆக்சுவலாக டைவர்ஸுக்கு இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? அம்மாவுடைய உணவே சாப்பிட்டுட்டு எங்கேயோ வளர்ந்த ஒரு பெண்ணு அவங்க அம்மாவுடைய சமையலோ அல்லது யூடியூப்பை பார்த்தோ கற்றுக்கிட்டு வரும் பொழுது இவங்க அம்மா சமைத்த உணவுக்கான டேஸ்ட்டு வராது. மேபி மாமியார் கற்றுக் கொடுத்து வந்தாங்கன்னா அது வந்து இப்போல்லாம் ரொம்ப தனி கொடுத்தனம். திருமணத்துக்கு முன்னாடி அம்மாலாம் இறந்து வேற போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து உணவும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த கணவனுக்கு வந்து பல நோய்கள் வருவதற்கும் அது காரணமாக இருக்குது. ஏன்னா அந்த உடம்பே வந்து மனசு மட்டும் இல்லை, உடம்பே வந்து அந்த தாயின் உணவுக்கு வந்து கண்டிஷன் ஆகி இருக்கும். அதை தவிர்த்து அதிலும் குறிப்பாக அம்மா வந்து நல்லா காரமாக சமைச்சிட்டாங்கன்னா, காரம் இல்லாத உணவை சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அம்மா காரம் இல்லாமல் சமைத்து பழக்கப்படுத்திட்டாங்கன்னா வெளியில் எது சாப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கு ஒத்துக்காது. ஸோ நல்லா காரமாக செய்யக்கூடிய மனைவி வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவன் பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்காட்டினா கூட அவனுடைய உடம்பு வந்து கண்டிப்பாக வேலை காட்டும். சீக்கிரமாக அல்சர் வரும், கேன்சர் வரும். ஸோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி பலருடைய மன நிம்மதிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரே தெருவில் இருப்பாங்க எல்லாருமே, அந்த சொந்தக்காரங்க ஃபுல்லாகவே. அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாமா பொண்ணு அத்தை பொண்ணு எல்லாமே ஒன்றாவே விளையாடுவாங்க. சின்ன வயசுலேயே இவங்க வீட்டில் வருவாங்க, அவங்க வீட்டில் வருவாங்க. ஸோ அந்த சமையல் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். சமையல் மட்டும் இல்லை, அவங்களுடைய பழக்கங்கள் எல்லாமே. இப்போ எங்கேயோ வளர்ந்த ஒரு ஆண், எங்கேயோ வளர்ந்த ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு அந்த இனக்கவர்ச்சி இருக்கிறனால ஒன்றும் தெரியாது. ஆனால் திருமணமானவொடனே அந்த கவர்ச்சி போன பிறகு பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறது ஃபுல்லாகவே கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி இருக்கும். நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு திருமணத்துக்கு முன்னாடி சொன்ன வாய் அல்லது திருமணமான புதுசில் சொன்ன வாய் ஐயோ தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டு என் வாழ்க்கையே வீணாக போச்சுன்னு சொல்ல வச்சிடும், குறைஞ்சபட்சம் மனசுலையாச்சும். ஸோ அதே மாதிரி முதல் காதல் இல்லையா, அந்த இதெல்லாம் போய் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லவ்லாம் வர ஆரம்பிக்குதா. அதில் அந்த முதல் காதல் பார்த்திங்கன்னா அதுவும் மைண்டில் ஆழமாக பதிவாயிடும். அவங்களே கல்யாணம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, பட் பெரும்பாலும் அது சேராது. ஏன்னா அது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்திருக்கும். இவங்க லவ் பண்ணுறவங்களுக்கு இவங்கள பிடிக்கணும், அது ஒன்று. பிடிச்சாலும் சமுதாயம் ஏற்றுக்கணும். அது வரைக்கும் அவங்க பிரியாமல் இருக்கிறதும் கஷ்டம். ஏன்னா வளர வளர வேறு படிப்பாக இருக்கும், எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஆனாலும் அந்த காதல் மைண்டில் பதிவாகுது இல்லையா, அடுத்து அவங்க
எத்தனை காதல் பண்ணாலும் அந்த முதல் காதல் கிட்ட இருந்த ஏதோ ஒரு விசேஷ குணத்தை தான் அவங்க தேடுவாங்க மற்றவங்க கிட்டேயும். அது டிக்கானா மட்டும்தான் அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க அல்லது கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக பார்த்திங்கன்னா, டைரக்டர் பாலு மகேந்திரா அவர்களுடைய படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா நடிகைகளும் ஒரே ஜாடையிலே இருப்பாங்க. ஷோபா, அர்ச்சனா, மோனிகா, வினோதினி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஸோ உலக அழகனே எடுத்தாந்து முன்னாடி வச்சாலும் அவங்களுடைய முதல் காதலன் அல்லது காதலியோடு ஒப்பிடும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ அதேமாரி சின்ன வயசில் நம்ம விளையாண்ட இடங்கள் அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்தை தான் நம்ம வாழ்நாளில் பின்னாடி நமக்கு ஒரு வசதி வருது, அது மாதிரி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு எங்கெங்கேயோ போனாலும் உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படாது. சின்ன வயசில் நமக்கு எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ரொம்ப சின்ன வயசில் அந்த தவழ்ந்துட்டு இருக்கிற வயசில் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கூட சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா, மண்ணை பார்த்தா சந்தோஷம், தண்ணியை பார்த்தா சந்தோஷம், ஏதாவது தட்டி விட்டால் சந்தோஷம். அது என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை! ஸோ இது எல்லாமே அந்த முதல் அனுபவத்தினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி மைண்டு க்ளீன் ஸ்லேட்டாக இருக்கிறதுனால அது இருக்குது. அந்த குழந்தைத்தன்மையை கொஞ்சம் அதே மாதிரி நல்ல குணங்கள்லாம் இருக்கும் இல்லையா? சின்ன வயசில் கொஞ்சம் வளர அதுலேயும் ஒரு நல்ல குணமே இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் அவங்களுடைய கேரக்டரை மாற்ற ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ லஞ்சம் வாங்குறவங்களாம் ஆரம்பத்துலேருந்தே லஞ்சம் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? கொஞ்சமாக அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே லஞ்சம் வாங்குகிறாங்க. இவங்க யார் ஹீரோவாக நினைக்கிறாங்களோ அவங்களும் வாங்குகிறாங்க. அப்போ கொஞ்சமாக அவங்களுடைய மனதில் அது தப்பு இல்லை அப்படின்னு பதிய ஆரம்பிச்சிடுது. அது பதிய ஆரம்பித்த பிறகு அவங்களால ரிவர்ஸில் போக முடியாது. அதுதான் கெட்ட விஷயத்துக்குரிய ஸ்பெஷாலிட்டி. எப்படி ஒரு குழந்தை வந்து வளர அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா? குழந்தை, சின்ன பையன், அப்புறம் ஒரு இளைஞன், அடுத்தது நடுத்தர வயது, அடுத்தது வயோதிகன், இப்படி தானே ஆகணும். அதே மாதிரி தான் முதல்ல பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய மனது கொஞ்சமாக பரிசுத்தத்தை இழந்துக்கிட்டே வரும். அதையும் மாற்ற முடியாது, ரிவர்ஸுக்கு போக முடியாது. ஆனால் அது குழந்தையாக இருக்கும்போது தான் சந்தோஷம் மனநிலையில். அந்த பரிசுத்தத்தை நீங்கள் இழக்க சந்தோஷம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நிறைய பேர் நம்ம குழந்தையாகவே இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ பரிசுத்தமாக இருக்கும்பொழுது நமக்கு கிடைத்த சந்தோஷங்கள் எதன் மூலமாலாம் வந்துச்சோ அது எல்லாம் பரிசுத்தத்தை இழந்த பிறகு சந்தோஷத்தை கொடுக்காது. உதாரணத்துக்கு மழை, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த லவ், காமம் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் மழை அதே மாதிரியே பெஞ்சாலும் அதே இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மழை கொடுத்த சந்தோஷத்தை இப்போ உங்களால் அனுபவம் பண்ண முடியாது. ஸோ அப்படி பரிசுத்தமாகவே இருக்க முடியுமா? அதுதான் சரியான வழி, மற்றதெல்லாம் தவறான வழி அப்படின்னு நமக்கு யாருமே சொல்லலையே. அதனால தானே கெட்டு போயிட்டோம். அதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். அதனால தான் அவர் கடவுள். ஏன்னா நம்மளை வந்து அழுக்காக இருக்கிறோம். இப்போ மீண்டும் நம்மளை பரிசுத்தமாக்க கடவுள் வர்றார். அப்போ பரிசுத்தமாக யார் ஆக்க முடியும்? பரிசுத்தமாக இருக்கிறவர் தான் ஆக்க முடியும். கலியுகத்தில் யாரும் பரிசுத்தமானவர்கள் கிடையாது. அதனால தான் அது பேர் கலியுகம். ஸோ அப்போ பரிசுத்தமானவர் கடவுள் மட்டுமே. அவர் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் இறுதி 100 வருடம் வருகிறார், நம்மை பரிசுத்தமாக மாற்றி இந்த உலகத்தையே பரிசுத்தமாக மாற்றுறதுக்கு. ஏன்னா இந்த உலகம் பரிசுத்தமான சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது. ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் கடவுள் கலியுகத்தின் இறுதியில் வந்து கலியுகத்தை சத்தியுக சொர்க்கமாக மாற்றுறதுக்கு தேவையான குணத்தை நமக்குள்ளே விதைக்கிறார். நம்ம குணம் மாறிடுச்சுன்னா உலகம் மாறிடும். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சொன்னோம் இல்லையா, குழந்தையாகவே இருந்தால் எப்படி இருக்கணும், அப்படி தான் சொர்க்கத்தில் ஃபுல்லாகவே இருந்தோம். குழந்தை பருவத்துலேருந்து வயதாகிற வரைக்குமே மனநிலை குழந்தை மாதிரியே இருக்கும் எல்லாருக்குமே. எப்படி இருக்கும் அந்த மாதிரி உலகம் இல்லை? இப்போ கற்பனைக்கே எட்டாமல் இருக்குது. அந்த மாதிரி உலகமாகத்தான் இருந்தது முதல் 2500 வருடம் இதே பாரத பூமி. இதுதான் சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்கள் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள தெய்வம்ன்ட்டு நாம் இன்னை வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். எங்கே போனாங்க? எங்கேயும் போகலை. மறுபிறவி எடுத்து 2500 வருடம் கழித்து
கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தத்தை இழக்கிறாங்க. அப்போ தான் இந்த பூமி நரகமாகுது. அப்படி பரிசுத்தத்தை இழக்க இழக்க நிறைய பாவம் செய்கிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசமாகி பாவம் செய்யும்போது அதற்கான தண்டனை சொர்க்கத்தில் இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழந்து இருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்குத்தான் இறைவன் மீண்டும் நம்மளை பரிசுத்தமாக்குறார். பரிசுத்தமாகிறதுக்கு இறைவன் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தத்தை இழந்ததுக்கு முக்கியமான காரணம் உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சிங்க. அதனால் புலனின்பத்துக்கு அடிமையானீங்க. ஆனால் புலன்களுக்கு அப்பாற்பட்ட இன்பத்தை சொர்க்கத்தில் அனுபவம் செஞ்சீங்க. ஏன்னா உங்களை நீங்கள் புலன்கள் கொண்ட உடலாகவே அங்கே உணரலை. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நானுன்ற உணர்வில் இருந்தீங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. ஸோ சொர்க்கத்தில் நாம் எல்லோரும் ஆத்மான்ற உணர்வில் தான் இருந்தோம். ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் பார்த்து பழகணும். அதனால தான் சரீர கவர்ச்சியில் சிக்கலை. ஆத்மான்ற உணர்வில் இருக்கும் பொழுது சதா ஆனந்தம் அனுபவமாகும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம்தான். ஸோ அந்த நிலை இப்போ நீங்கள் அடையணும். ஆனால் இப்போ ஆத்மாவுக்கு சக்தி இல்லை. வெளி உலக கவர்ச்சிக்கு மயங்கிடுச்சு இல்லையா? அப்போ அந்த சக்தியை நிரப்புறதுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு, எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதனால் உங்களை ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தையை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அந்த ஞானம்தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். அதோடைய லிங்க்கு இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஞானத்துடைய சாரம் ஆத்மான்னு பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடல்ன்ற உணர்வை மறந்து ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறதுக்கு தேவையான ஞானத்தை தினம் தினம் கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும்னா, இறைவன் கொடுக்குற ஞானத்தை மட்டுமே நாள் முழுவதும் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இறைவனை மட்டுமே நாள் முழுவதும் சிந்திச்சிட்டு இருக்கணும், நினச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் ஆத்மா தூய்மையாகும். ஆனால் தூய்மையாகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? குழந்தை பருவம் மாதிரி பரிசுத்தமாகிறீங்க. இந்த நேரம் எந்த குப்பையும் உள்ளே வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா ஆழமாக பதிவாயிடும். இப்போ நீங்கள் பரிசுத்தமாகிறதுடைய பலனை தான் அடுத்த 2500 வருடம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்களை கெடுக்கக்கூடிய எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காது. அதனால தான் அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும் இல்லையா? குணம் நல்லா இருந்தாலே செல்வம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், அழகு இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பீங்கன்னா எவ்வளோ பணக்காரராக இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பரிசுத்தமான உலகத்துக்கு போகிறதுக்கு இந்த ஒரே ஒரு ஜென்மம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாத நிலையை அடைய மாட்டீங்களா? அழுக்காகாமல் இருக்க மாட்டீங்களான்னு கடவுள் கேட்குறேன். நான் சொல்வதை மட்டும் கேட்க மாட்டீங்களான்றார். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு தான் சொர்க்கமாக இருந்த பூமியை நம்ம நரகமாக மாற்றிட்டோம். இப்போ இறைவன் சொல்வதை மட்டும் கேட்கறதுனால நரகமாக இருக்கிற இதே பூமியை மீண்டும் நாம் சொர்க்கமாக்க போகிறோம். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக தாயின் கர்ப்பத்திலேருந்து வெளியில் குழந்தை வரும்போது பரிசுத்தமாக பிறக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இல்லையா, தாயின் கர்ப்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் அது அழுக்காக தான் இருந்திருக்கும். அப்போ பரிசுத்தம் ஆக்கிற வேலை எங்கே நடக்குது? தாயின் கர்ப்பத்தில் நடக்குது. அந்த மாதிரி இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை தூய்மையாக்குறாருல, இதுவே ஒரு விதத்தில் சூக்ஷ்மமான கர்ப்பம் தான். அதனால தான் அந்த இந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த கோயிலில் கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் மகாபாரதத்தில் கூட பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய மகனுக்கு, அர்ஜுனனுடைய மனைவி கர்ப்பத்தில் இருக்கும்போது ஞானம் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ நம்மளுடைய உலகத்தில் நான் கடவுள், மூணாவது யாருமே கிடையாது.
அப்படிங்கிற நினைவில் இருக்கணும். ஆனால் இருக்கிறது கலியுகத்தில் காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் நடக்குதுனாலே நான் பரிசுத்தமாக இருக்கணும். என்ன பண்ணணும்? பரிசுத்தமானவரை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அதுதான் மார்க்கண்டேயன் கடைசி நேரத்தில் சிவலிங்கத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே பிடிக்கிறதுன்னா இறைவனுடைய நினைவில் மட்டும் இருக்கிறது. என்னானாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன், தூய்மையாக தான் இருப்பேன், இறைவனுடைய நினைவில் தான் இருப்பேனே தவிர கலியுகத்தின் எதன் மீதும் பற்று வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இறைவனை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்க இறைவனை மாதிரியே நாமளும் பரிசுத்தமாகிறோம். அப்படி பரிசுத்தமானால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் இங்கே கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும், அநீதி நடக்கும், நான் அமைதியாக தான் இருப்பேன். ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும். மற்றவர்களுக்குள்ளே எவ்வளோ கெட்ட குணம் இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல குணமாவது இருக்கும். அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், கெட்ட குணத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய குணமாக மாறிடும். எனக்குள்ளே எது வேண்டாமோ அதை நான் பார்க்கக்கூட மாட்டேன் அப்படின்ட்டு. இதுதான் கடவுள் மேலே நீங்கள் வைக்கிற அன்பு. இதனால் உங்களுக்கு தான் நன்மை. உங்களுடைய பரிசுத்தத்தை இழக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களுடைய தலைவிதியை அற்புதமாக நீங்களே எழுதுறீங்க. இல்லை, இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர். அந்த பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள், நீங்களும் நானும். அப்போ பிரம்மா தலையெழுத்து எழுதலை, பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்டு நாம் தான் நம்ம தலையெழுத்தை எழுதுகிறோம். எந்த அளவுக்கு இறைவன் சொல்கிற மாதிரியே நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எதிர்காலம் அடுத்த 5000 வருடம் நல்லாயிருக்கும். அலட்சியமாக இருந்தோன்னா அதற்கேற்ற மாதிரி ராஜாவாக பிறக்கிறதுக்கு பதில் வேலைக்காரனாக பிறப்போம். ஸோ ராஜாவாக பிறக்கிறதுக்கான ராஜ யோகத்தை தான் இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அலட்சியமாக இருந்தால் அவர் என்ன பண்ண முடியும்? ஸோ சொர்க்கத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்க, அந்த உலகமும் சொர்க்கமாக இருக்கும். அப்போ எல்லாமே சுகத்தை மட்டுமே கொடுக்கும். காரணம், அங்கே அழுக்கான எண்ணம் உள்ளே வராததுனால தான் 2500 வருடம் அந்த சுகத்தை உங்களால் அனுபவம் பண்ண முடியுது. அழுக்கு வர வர சுகம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ சுகத்தின் உலகத்தை நோக்கி போகிறோம். அதனால் அழுக்கான உலகத்திலேருந்து உங்களுடைய புத்தியை விளக்குங்கள். இறைவனை மட்டும் நினைவு செஞ்சுட்டு இருங்க. செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.